பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலேயும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆன்லைன்ல பார்க்கிற உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். முதலாவது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செல்வோம். ரோமர்கள் நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நான் 21வது வசனம் வரை வாசிக்கிறேன். 17லிருந்து 21 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமர் 4:17. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் ஆபிரகாம் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் கடந்த சில வாரமாக விசுவாசத்தின் வல்லமை என்கிற தலைப்பிலே விசுவாசத்தை குறித்து பார்த்து வருகிறோம். விசுவாசம் வல்லமை வாய்ந்தது. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு விசுவாசம் வல்லமை வாய்ந்தது? ஏன் விசுவாசம் முக்கியம்? கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் தான் முக்கியம். நிறைய பேர் பணம் தான் முக்கியம் நினைக்கிறான். கிடையாதுங்க. பணம் முக்கியம், பணம் தேவை. ஆனா பணத்தை காட்டிலும் விசுவாசம் தான் முக்கியம். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்கிறது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிறது. அப்ப விசுவாசம் தான் முக்கியம். அந்த விசுவாசத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படி என்றால், நீங்க விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, விசுவாசத்தினாலதான் மனம் திரும்பி இருக்கிறீங்க, விசுவாசத்தினாலதான் சபைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இல்லை என்பதல்ல. ஆனால் அந்த விசுவாசம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது, வல்லமை வாய்ந்தது என்பதை அறிந்து கொண்டால்தான் அந்த விசுவாசம் நமக்குள்ள பெருகும். விசுவாசத்துக்காக ஜெபிக்கணும். விசுவாச குறைபாடுகள் நீங்கணும். எனக்குள்ள விசுவாசம் பெருகணும், எனக்குள்ள நம்பிக்கை பெருகணும் என்று ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் பெருகும். எனவே பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஏன்னா விசுவாசிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு காரியங்கள் மாறும். ஹல்லேலூயா. பரலோகம் எதை கால்குலேட் பண்ணுது? பரலோகம் எதை பார்க்குது என்றால், நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசத்தை தான் பார்க்குது. இந்த உலகத்துல பணம் இருந்தால் தான் எல்லாம் காரியங்கள் நடக்கும். ஆனால் பரலோகத்திற்கு வரும்போது விசுவாசம் இருந்தால்தான் காரியங்கள் நடக்கும். ஏனென்றால் விசுவாசத்தான நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது. பாருங்க, இப்பொழுது நாம் வாசித்த இந்த வேத பகுதியில ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய சீக்ரெட் என்ன? ஆபிரகாம் எப்படி நம்ப முடியாத வாக்குத்தத்தத்தை நம்பி தேவனிடத்துல பெரிய காரியங்களை பெற்றுக் கொண்டார்? ஆபிரகாம் நம்முடைய விசுவாச தகப்பன் சொல்றோமே, அவர் அந்த விசுவாச தகப்பனுடைய சீக்ரெட் என்ன? ஆபிரகாம் நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான்னு சொல்லப்பட்டிருக்கிறே. அப்ப இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய தன்மை எப்படிப்பட்டது என்பதை அனலைஸ் பண்ணுகிறார் பவுல் அப்போஸ்தலன். நாம் வாசித்த ரோமர் 4ஆம் அதிகாரம் 17லிருந்து 21 வசனம் வரைக்கும் the analysis of faith, அதாவது ஆபிரகாமுடைய விசுவாசத்தை ஆராய்ச்சி பண்ணி ஒரு அனலைஸ் பண்றார். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாமை குறித்து ஆதியாகமத்துல பல அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்குது, பல்வேறு சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவனானான் என்ற ரகசியங்களை இங்கு பவுல் சொல்கிறார். ஏன் சொல்லணும்? ஏன் இதை நமக்கு எழுதி வச்சிருக்கணும் அப்படின்னா, இதை நாம் அறிந்து கொண்டால்தான் ஆபிரகாமை போல நாம என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க முடியும். ஏன்னா நாமெல்லாம் யாரு? ஆபிரகாமின் சந்ததியார், ஆபிரகாமின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நாம எல்லாம் விசுவாசம் மார்க்கத்தார். நீங்க எல்லாம் யாரு? நம்ம எல்லாம் எந்த ஜாதி? விசுவாச ஜாதி. ஹல்லேலூயா. விசுவாசம் மார்க்கத்தார் என்று வேதம் சொல்லுது. நாம எல்லாம் வேற ஒரு ஜாதி, பரிசுத்த ஜாதி, விசுவாச ஜாதி. அப்ப நம்முடைய தகப்பன் யாரு? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவனானார் என்கிறத இந்த காலங்களில நாம் தியானிக்க போறோம். பிரியமானவர்களே, இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நிறைய பேருக்கு பாருங்க, எங்க போனாலும் பழைய ஏற்பாட்டு காரியங்கள் தான் அதிகமா பேசப்படுது. ஜபமா இருக்கட்டும், பிரசங்கமா இருக்கட்டும், ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. பழைய ஏற்பாடு முக்கியம் தான், இல்லைன்னு. ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த விசுவாசத்துடைய ரகசியம் என்ன என்பதை புதிய ஏற்பாட்டுல இந்த வேத பகுதியில தான் சொல்லப்படுது. வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. ஆபிரகாமுடைய சீக்ரெட் ஆஃப் ஃபெய்த் எங்க இருக்குன்னா
ரோமர் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனத்துக்குள்ள இருக்குது. எனவே பிரியமானவர்களே, கவனியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறும். உங்களுடைய பிரச்சனைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், உங்களுடைய போராட்டம் எப்படிப்பட்டதா இருந்தாலும், உங்களுடைய தேவைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், உங்களுடைய வியாதிகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும், உங்களுக்கு தேவை விசுவாசம் தான். ஏன்னா அந்த விசுவாசம் எல்லாவற்றையும் கொண்டு வரும், உருவாக்கும். அதனாலதான் பாருங்க, இதை நம்ம பார்க்க போறோம். முதலாவது ஆபிரகாம் பாருங்க. ஆபிரகாம், அதாவது அவருடைய விசுவாசத்துடைய ரகசியம் என்ன, விசுவாசம் எப்படிப்பட்டது, ஆபிரகாமுடைய விசுவாசத்துடைய சீக்கிரம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாத போது நம்பினான். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், he hoped against hope. பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட காரியம். பைபிளை படிக்கும் போது ஆச்சரியத்தோடு படிக்கணும், ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு படிக்கணும். ஏன்னா இந்த பைபிள்ல இருக்கிற எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்களே கிடையாது. நான் பெரிய அறிவாளியா இருக்கலாம், பெரிய பிஹெச்டியா இருக்கலாம், ஸ்காலரா இருக்கலாம். ஆனா இந்த பைபிள்ல இருக்கிற காரியங்கள் என்னுடைய புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், நான் யோசிக்க முடியாத காரியங்கள் தான் பைபிள். நான் அப்படிதான் படிப்பேன். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சிந்தனை. இங்கே ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய ரகசியத்தை பவுல் அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு பாயிண்ட் சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஆபிரகாம் நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாத போது நம்பிக்கையோடு இருந்தான். எங்க சொல்லப்பட்டிருக்குதுன்னா 18வது வசனம் பாருங்க. 18வது வசனம், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. தேவன் சொன்னார், உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கான்னு சொன்னார். சொன்ன உடனே பாருங்க, தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புகிறதுக்கு எதுவுமே இல்ல, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இதுதாங்க விசுவாசத்தினுடைய ரகசியம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்புறதுக்கு எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசிக்கணும். அதான் விசுவாச வாழ்க்கை. நம்முடைய கையில எதுவும் இல்லாம இருக்கலாம், நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்காம இருக்கலாம், நம்ம கூட யாரும் இல்லாம இருக்கலாம், நம்முடைய தேவைகள் பெருசா இருக்கலாம். நமக்கு ஒரு காரியம் நான் நம்புறேன், ஆனா நடக்கிறதுக்கு எதுவும் சாத்தியக்கூறுகள் இல்லாம இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். ஏன்னா விசுவாசத்துடைய சீக்கிரத்தை என்ன, நம்புறதுக்கு எதுவுமே இல்ல, பிரச்சனையே கிடையாது, நான் நம்புவேன். அதான் விசுவாசம். பாருங்க, ஆபிரகாம் அப்படித்தான் விசுவாசிச்சார். ஆபிரகாம் குறித்து பவுல் சொல்லுகிறார், ஆண்டவர் ஆபிரகாம் அழைத்து என்ன சொன்னாரு, பிள்ளையே கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 75 வயதுல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் உன்னுடைய ஜாதிகளா இருக்கும், உன்னுடைய நாமம் இந்த பூமியில ஃபுல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்றார். ஆபிரகாம் விசுவாசித்து வாழ ஆரம்பிக்கிறார். 75 வயதுல 25 வருஷமா விசுவாசிக்கிறார். என்ன விசுவாசிச்சா அப்படின்னா, நம்புறதுக்கு எதுவுமே இல்ல, 25 வருஷமா நம்புறதுக்கு எதுவுமே இல்ல, நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறே இல்ல, ஆனா அவர் விசுவாசிச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதாங்க சீக்கிரம். எப்பொழுதும் பிரியமானவரே, சோர்ந்து போற வேலையில, ஒண்ணுமில்லாத வேலையில, நான் என்ன செய்யணும்னே தெரியலன்ற போது என்ன செய்யணும் தெரியுங்களா, ஆபிரகாம் நோக்கி பாருங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான், என்னுடைய தகப்பனாகி ஆபிரகாம் எப்படி நம்பினான் அப்படின்னா, நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போது அவன் நம்பினான். ஏன்னா சரீரம் செத்து போச்சு, சாராவுடைய கர்ப்பம் செத்து போச்சு, வயசு 100 ஆகி போச்சு, நேச்சுரலா பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் அவன் என்ன பண்ணான், விசுவாசித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இதை நம்ம பார்க்கிறோம்னா, நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போதும் நம்பிக்கையோட விசுவாசம். நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. அல்லேலூயா. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. நம்பிக்கை என்பது வேற, விசுவாசம் என்பது வேற. நம்பிக்கை என்பது பாருங்க, நம்பிக்கை என்பது எக்ஸ்பர்ட். நம்ம ஒரு காரியத்தை நல்ல காரியம் நடக்கும் என்று நம்புவதுதான் என்னது நம்பிக்கை என்பது. என்ன, எதிர்காலத்துல ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பதுதான் நம்பிக்கை, இல்லையா? ஆனா விசுவாசம் என்பது ஒரு நல்ல காரியம் நடக்கும் என்கிற உறுதி, நிச்சயமா நடக்கும், அதான் விசுவாசம். விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு, ஆனா விசுவாசம் கிடையாது. இன்னைக்கு விசுவாசிகள் கூட நம்பிக்கை இருக்கு, ஆனா விசுவாசம் கிடையாது. நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. ஹோப் வேற, ஃபெய்த் வேற. ஹோப்னா என்ன, ஐ ஹோப் இந்த காரியம் நல்லபடியா நடக்கும், ஐ ஹோப் நான் பாஸ் ஆவேன், ஐ ஹோப் நல்ல காலேஜ் கிடைக்கும். இந்த நாட்கள்ல மே மாதம், ஜூன் மாதத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஹோப்ஃபுல்லா இருப்பாங்க. காலேஜ்ல இருந்து வெளியே வந்தவங்க ஒரு நல்ல கம்பெனிக்கு போவேன் அப்படின்னு எல்லாரும் நம்பிக்கை இருக்குது, ஆனா விசுவாசம் இருக்காது. விசுவாசம் என்பது என்ன, நிச்சயமா இந்த காரியம் நடக்கும், உறுதி. அதுதான் என்னது விசுவாசம். விசுவாசம் என்பது கட்டாயம் நடக்கும் அப்படின்றதுதான் விசுவாசம். அப்ப ஆபிரகாம் அவருடைய விசுவாசத்தினுடைய ரகசியம் என்னன்னா, நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போது அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். பிரியமானவர்களே, இதை நம்ம புரிந்து கொள்ளணும், உள்ளத்துல பதித்துக் கொள்ளணும். எல்லாரும் சொல்லுவோம், நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போதும் நம்பினான். எல்லாரும் சொல்லுங்க, நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போது நம்பினான். பாத்தீங்களா, இன்னைக்கு எல்லாரும் எங்க தெரியுங்களா பிரச்சனை ஆரம்பிக்கும், எங்க அவிசுவாசம் ஆரம்பிக்கும் தெரியுமா,
ஹோப்பே இல்லை பிரதர், நம்பிக்கையே இல்லை. இந்த காரியம் நடக்கும் என்றீங்களா, நம்பிக்கையே இல்லை. இந்த பிரச்சனை மாறும் என்ற நம்பிக்கையே இல்லை. இது எப்படி நடக்கும், நம்பிக்கையே இல்லை. எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது, நான் நம்புறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நினைப்பான். நம்பிக்கையே வராம இருக்கு. அதான் விசுவாச வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே தான். நம்புறதுக்கு எதுவுமே இல்லையா, நாம என்ன பண்ணணும், நம்பணும். எதை நம்பணும், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். தேவன் இருக்கிறார் என்று நம்பணும். தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். நான் கண்ணில் காணல, நான் இந்த காரியம் நடக்கும் என்கிற சாத்தியக்கூறு இல்லை. இது நடக்குவதற்கு கொஞ்சம் கூட பெர்சன்டேஜே கிடையாது, ஜீரோல இருக்குது. ஆனாலும் நான் என்ன பண்றேன், நம்புகிறேன். அதான் விசுவாசம். ஆபிரகாம் அப்படிதான் விசுவாசிக்கிறார். நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போது அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஊழியக்காரர்கிட்ட கேட்டா சொல்லுவான், ஊழியக்காரர்கள் இதெல்லாம் கில்லாடியா இருப்பான். நீங்க ஊழியக்காரர்கள் எல்லாம் கனம் பண்ணணும். நல்லா பாருங்க, நாள் ஆகாதான் ஊழியர்கள் மீது பெரிய நம்பிக்கை வருது, அவன் மேல மரியாதை வருது. ஏன்னா சின்ன ஊழியரோ பெரிய ஊழியரோ அவங்க வாழ்க்கையில விசுவாச வீரர்களா தான் இருக்கிறாங்க. அவங்க ஊழியம் பண்றவங்க 10 வருஷம் 20 வருஷம் ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், பெரிய வீடு இல்லாம இருக்கலாம், நிலம் இல்லாம இருக்கலாம். ஆனா ஊழியத்துல 10 வருஷம் இருக்கிறேன் பிரதர், 20 வருஷம் இருக்கிறேன்னா அதுவே என்னதான் விசுவாசம் தான். அல்லேலூயா, அதுவே பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒண்ணுமே இல்லாத போதுதான் அவங்க ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. வெற்றிகரமா பண்றாங்களோ தோல்விகரமா பண்றாங்களோ, ஆனா அதுக்கே ஒரு விசுவாசம் வேணும். ஏன் சொல்ல வரேன்னா, பார்க்கிற பிரச்சனைகளை எல்லாம் பெருசா நினைக்காம இருந்தா தான் வாழ்க்கையில நம்ம கடந்து போக முடியும். நிறைய நேரங்கள்ல நமக்கு என்ன பிரச்சனை, கடந்து போன அந்த பழைய காரியங்கள் நம்மளை முன்னாடி நின்றுக்கிட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, அதெல்லாம் நம்ம கலைந்து போடணும். பவுல் சொல்கிறார், பின்னானவைகளை மறந்து முன்னானவரை நோக்கி நான் ஓடுகிறேன். கடந்ததான் மறக்கணும், அதான் பிரச்சனை. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பழச பேசவே கூடாது. ஏன்னா விசுவாச வாழ்க்கையில நமக்கு நம்பிக்கையை குலைக்கிறது என்னது, இந்த பழைய பிரச்சனைகள், நம்ம வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், அவமானங்கள், தோல்விகள், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது. இல்லையா, அதுவே பெரிய சக்சஸ். ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கணும். பைபிள்லாம் பாருங்க, பவுல் அப்போஸ்தலனுக்கு நான் நினைச்சுக்கிறேன், நம்ம பிரச்சனையின் மத்தியில என்னடா இது அப்படின்னா, பவுலை போட்டு அடி அடிக்கிறாங்க. பவுலையும் சீலாவையும் தொழுமரத்துல கட்டி அடிப்பாங்க. பொதுவா வாத்தியார் சொல்லுவாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல, தொழுமரத்துல கட்டி ஒண்ணு அடிப்பாங்க அப்படின்னு மிரட்டுவாங்க. ஆனா உண்மையிலேயே பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணாங்க, ராத்திரியில தொழுமரத்துல போட்டு அடிச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க. வலி வேதனை எப்படி இருக்கும் பாருங்க, தலையில தொங்கிட்டு இருக்கிறாங்க. அடிச்சா எப்படி இருக்கும், அதாவது சொல்றாங்க சில வேத வல்லுநர்கள், ஒரு மாஸ்டர் சொல்றாரு, நைட்டு தான் வலியோட ஹை பிச்சா இருக்குமா. அதாவது 12 மணி 1 மணிக்கு தான் ஒரு அடிபடுது, ஒரு காயம் உண்டாகுதுன்னா அதோடைய வேதனை ரணம் எப்ப இருக்குமா, நைட்டு தான் அதிகமா இருக்குமா. அப்ப பவுலையும் சீலாவை அடின்னு அடிச்சு தொங்க விட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்கணும், ஐயோ அப்பா அப்படின்னு சத்தம் வந்துருக்கணும் வாயில இருந்து, அதான் பிராக்டிக்கல். ஆனா இவங்க என்ன பண்ணிருந்தாங்க, வேதம் சொல்லுது, அவர்கள் ஜெபித்து தேவனை என்ன பண்ணியிருந்தாங்கன்னா துதித்து கொண்டிருந்தாங்க. பிரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன பாருங்க, இது பைபிள் சொல்லுது, இது நடந்தது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. இதை கேட்கும் போது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, அடிச்சு ரணவலி. அப்ப என்ன பண்ணிருந்தாங்க, வாயில துதித்து கொண்டிருந்தார்கள், ஜெபித்து கொண்டிருந்தார்கள். தான் விசுவாசம். நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. எலிசாவோ நான் பிழைப்பேன், நான் நாளைக்கு என்ன பண்ண போறேன், எதை பத்தி அவங்க என்ன பண்ணல, ஒரி பண்ணவே, நம்புறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனா கர்த்தரை என்ன பண்றாங்க, நம்பிக்கையோடு துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது எல்லாமே காரியங்கள் எல்லாம் நமக்கு சாத்தியமா இருக்கிறது பிறகு நம்ம விசுவாசிக்கிறது இல்லை. எதுவுமே நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போதும் நான் நம்பிக்கையோட இருக்கணும். எப்படி அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கணும். அல்லேலூயா, கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அவர் மரித்து 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தபடியால் இப்பொழுது எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா, இதுதான் விசுவாசம், இதுதான் நம்பிக்கை. வேதம் தான் சொல்லுது. அதெல்லாம் புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் தேவன் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், செய்து முடித்திருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். எனவே ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யல அப்படின்னா நம்பிக்கையே வராது, சோர்வு வந்துடும், கவலை வந்துடும். ஆனால் பிரியமானவர்களே, நம்புகளுக்கு எதுவுமே நம்ம பார்க்கிறது ரீதியில எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனால் நாம் நம்ப வேண்டும். நம்பிக்கைன்னா என்ன, நம்பிக்கைன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் 8ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சுப்பார். நம்பிக்கைன்னா என்ன தெரியுங்களா, காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணாததை நாம் நம்பினோமாகில் அது வருகிறதுக்கு பொறுமையோட காத்திருப்போம் அப்படின்றார். அதாவது பார்க்கிறத நாம நம்பணும்னு அவசியமே கிடையாது, அதுக்கு பேர் நம்பிக்கை கிடையாது. பார்க்கிறது, ஐயோ பிரதர் இப்படித்தான் இருக்குது பிரச்சனை, அது நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கைன்னா என்ன, காணாத காரியங்கள், நல்ல காரியங்கள் நடக்கணும், நான் சுகமாவேன், நான் விடுதலை ஆவேன், எனக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார், எனக்கு வாசல்களை திறப்பார், வழிகள் உண்டாகும் அப்படின்னு விசுவாசம். அதான் நம்பிக்கை. நம்பிக்கைன்னா என்ன, பார்க்கறதே அல்ல, பார்க்காத காரியங்களை நாம நம்புறதா என்னது, நம்பிக்கை, ஹோப். அதான். அப்ப நம்பிக்கை இருக்கும்போது இந்த நம்பிக்கையினுடைய பெரிய இது என்ன தெரியுங்களா,
நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சந்தோஷத்தை கொடுப்பது எது? நம்பிக்கை. பணம் சந்தோஷத்தை கொடுக்கும். சேலரி வரும்போது பணம் வாங்கும்போது ஒரு மகிழ்ச்சி வரும், இல்லைன்னு சொல்ல. ஆனா அது நீடிக்காது. பாத்துருக்கீங்களா? 25ஆம் தேதி பணம் இல்லைன்னு ஒரே கவலையா இருக்கு. எனவே பணம் வந்து மகிழ்ச்சியை தராது, சந்தோஷத்தை தரும். ஆனா நம்பிக்கை நமக்கு சந்தோஷத்தை தரும். எனவே நமக்கு பேர் என்ன தெரியுங்களா? நம்மெல்லாம் யாரு? நம்பிக்கை உள்ளவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நம்மெல்லாம் யாரு? நம்பிக்கை உள்ளவர்கள். ஹோப் பீப்புள். வேதம் சொல்லுது நம்பிக்கை இல்லாதவர்களா இருந்தோம், இப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறோம். என்ன நம்பிக்கை? இயேசு எனக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு இருந்தார், இயேசு வருவார். இதெல்லாம் நாம என்ன பண்றோம்? நம்புகிறோம். இந்த உலகத்துல எந்த மனிதனும் நம்பாதத நாம நம்புகிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்துடைய முதலாவது ரகசியம் என்னன்னா, நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போது நம்பிக்கையோட விசுவாசித்தான் ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு 25 வருஷம் அவனுடைய உள்ளத்துல என்னன்னா, குழந்தை பிறக்க எனக்கு சான்ஸே இல்லை, நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, வயசாயிருச்சு, கர்ப்பம் செத்து போச்சு, சாராளுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஆனாலும் அவன் என்ன பண்ணான்? காரியம் நடக்கும், சூழ்நிலையில் மாறும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது போலவே எனக்கு ஒரு சந்ததி உண்டாகும் என்று அவன் என்ன பண்ணான்? விசுவாசிச்சான். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் குறித்து படிக்க எனக்கு ரொம்ப உற்சாகமா. என்னன்னா, ஒரு பிள்ளைய அவன் விசுவாசிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து பிள்ளையே இல்லாத போது நான் உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்னு சொல்லவே இல்லை. என்ன தெரியுமா சொல்ற? உனக்கு ஒரு நேஷன், உனக்கு ஒரு ஜாதியை தருவேன் அப்படின்றார். எப்படி இருக்கும்? கிண்டல் பண்றீங்களா ஆண்டவரை? கேலி பண்றீங்களா அப்படின்லாம் அவர் கேட்கிறார். அதுவும் ஆதியாம் 15 அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போயிருக்கிற ஆபிரகாம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆபிரகாமை உன் வீட்டை விட்டு வெளியே வா, வானத்து நட்சத்திரங்களை எண்ணு, இதை என்ன கூடுமானால் எண்ணு, இது போல உன் சந்ததி இருக்கும் அப்படின்றார். ஆபிரகாம் அதை என்ன பண்ணா? விசுவாசித்தான். அல்லேலூயா. நாட்கள் ஆகுது, நடக்கல, இல்ல, விசுவாசிக்கணும், கடைசி வரைக்கும் விசுவாசிக்கணும். ஆண்டவரிடத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் வந்து பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில பலிக்கும் என்று நாம் விசுவாசிக்கணும். அதான் பாருங்க, இது நமக்கு உற்சாகப்படுத்துது. பாருங்க, யோசிச்சு பாருங்க, நம்புறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிகள் நாம எத்தனையோ படிச்சிருக்கிறோம். இது நமக்கு தெரியாத சப்ஜெக்ட் கிடையாது, தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். ஆனா இதுதான் நமக்கு என்னது? பவர்ஃபுல் சப்ஜெக்ட். என்னது? நம்புறதுக்கு எதுவுமே இல்லாத போது ஆபிரகாம் நம்பிக்கையோட இருந்தது. அதாவது அவன் நம்பிக்கையை மாற்றவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவனுக்கு போராட்டம் இருந்திருக்கும், பிரச்சனை இல்லாம இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஜாலியா இருந்திருப்பாரு ஆபிரகாம்? கிடையவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அவன் சரீரத்தை பார்க்கும் போதெல்லாம் எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்? நம்புறேன், கர்த்தர் சொல்லி இருக்கிறான், வானத்திலிருந்து எனக்கு தேவன் பேசி இருக்கிறார், எனக்கு சந்ததி உண்டாகும் என்று விசுவாசித்து 100வது வயதில் அவன் என்ன பண்ணான்? பிள்ளையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஈசாக்கு பிறந்தான், யாக்கோபு பிறக்கிறான், யோசேப்பு, இஸ்ரவேல் மக்கள். இன்னைக்கும் ஆபிரகாம யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்க? யூதர்கள் விசுவாசிக்கிறாங்க, ஈவன் முஸ்லிம்ஸ் விசுவாசிக்கிறாங்க. இப்ராஹிம் பேர் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன? ஆபிரகாம். ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் அவன் என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். கிறிஸ்தவர்களாகி நாம் என்ன பண்றோம்? ஆபிரகாம், எங்க அப்பா பேரு ஆபிரகாம். அப்ப பாருங்க, விசுவாசிக்கிறோம். ஆபிரகாமுங்க ஆண்டவர் சொன்னபடியே ஒரு சந்ததியை கொடுத்தால் அவருடைய பேரை மகிமைப்படுத்த. எனவே பிரியமானவர்களே, அதனாலதான் பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, வசனத்தை நம்ம அசட்டை பண்ணிடவே கூடாது. அநேக சூழ்நிலைகளை ஊழியர்களுக்கு தெரியும், என்னத்தான் நம்ம பிரசங்கம் பண்ணி மாறிட போகுது, அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட எண்ணம் வரவே கூடாது. ஒரு ஊழியருக்கு, ஒரு விசுவாசிக்கு இந்த வார்த்தை தான் என்னது? எதிர்காலம். அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் என்னுடைய நம்பிக்கை. அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும் போது இந்த தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணா, உன் கையில கட்டிக்கொள்ற. கையில எல்லாம் நாம என்ன பண்ணுவோம்? வாட்ச் கட்டுவோம். ஏன் வாட்ச் கையில கட்டுறாங்க சொல்லுங்க பாருங்க. இப்ப யாரும் கட்டுறதே கிடையாது. வாட்ச் கட்டணும். ஏன்னா அது அப்படியே கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இங்க மணிக்கு கடிகாரம் கட்டுறாங்க. அதை விட காந்தியடிகள் என்ன பண்ணாரு? இடுப்புல தொங்க விட்டார். ஏன்னா அவருக்கு அது கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, அவர் தொங்க விட்டார். ஆனா பொதுவா டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்க, ஜிம்முக்கு டாக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாருமே வாட்ச் கட்டி இருப்பாங்க. அப்படியே பழக்கம் ஆயிடும். எங்க போனாலும் வெளியில போனோம். ஏன்னா டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்ணில் பார்க்கும் போதெல்லாம் அந்த டைம் ஓடி 8ஆச்சா 9ஆச்சா, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, டைம் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு அவங்க வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றது என்னது? டைம். ஏன்னா இந்த மணிக்கட்டு கையில பார்த்துட்டே இருப்பான். இன்னைக்கு நாம வந்து கடிகாரமே கட்டுறதுல மொபைல உள்ள வச்சாலும் மொபைல பார்த்துக்கிறோம். அதை விட வாட்ச் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கணும். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணுல தெரிகிற மாதிரி வசனத்தை என்ன பண்ணி எழுதி கட்டு. என்னுடைய பிரசங்கங்கள், என்னுடைய உபதேசங்களை கையில கட்டிக்கொள், இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்றார். ஏன்னா இதுலதான் எனக்கு என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது, வாழ்வு இருக்குது, லைஃப் இருக்குது. ஆபிரகாம் அப்படித்தான் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு நாளும் அவன் மனதுல, உனக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை, பிள்ளை நடக்கவே நடக்காது அப்படின்னு ஊர் உலகமே சொல்லியிருக்கோம். அவன் அதெல்லாம் கேட்டுக்கொள்ளவே இல்லை. தேவன் சொல்லி இருக்கிறான், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக நம்புகிறதுக்கு எதுவுமே இல்லாத போதே
நம்பிக்கையோட விசுவாசித்தான். எனவே பிரியமானவர்களே, நம்புகிற எதுவுமே இல்லையா, நாம நம்பிக்கையோட இருக்கணும், விசுவாசிக்க முடியும். பாருங்க, ஆபிரகாமுக்கு அன்னைக்கு இயேசு வரல, கல்வாரி சிலுவையில மரிக்கல, இயேசு அற்புதங்களை பண்ணல, இயேசு குறித்து பெரிய உபதேசம் இல்ல, அவ்வளவு வேத பண்ணினார், ஆச்சரியப்பட எப்படி அவர் விசுவாசார் அது சொல்லப்படவே இல்லை. ஆனா அவர் எப்படி விசுவாசித்திருப்பார் என்பதை அனலைஸ் பண்றார். எனவே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை தான், நம்பிக்கையோட அவர் விசுவாசித்தான் அப்படின்னு இந்த பவுல் சொல்றார். எனவே இந்த ஆபிரகாமுடைய விசுவாசத்துடைய சீக்கிரம் என்னன்னா நம்பிக்கையோட, அதான் நம்பருக்கு எதுவுமே இல்லாத போது அவர் நம்பிக்கையோட இருந்தார். இரண்டாவது பாருங்க 19வது வசனம், ரோமர் 4:19. இரண்டாவது இந்த ஆபிரகாமுடைய சீக்கிரட் என்ன அப்படின்னா பவுல் சொல்கிறார் ரோமர் 4:19, அவன் ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. விசுவாசத்திலே எப்படி இல்லையா, பலவீனமாய் இருக்கவில்லை. He was not weak in faith. அதாவது விசுவாசத்துல அவர் எப்படி இல்லையா, பலவீனமா இருக்கவில்லை. பலவீனமா இருக்கவில்லைன்னா என்ன அர்த்தம், இதை விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்ட்ரென்த் இல்லாம, அதாவது பலன் இல்லாமல் இல்லை, இருக்க வேண்டிய பலன் இல்லாம இல்லை. அவன் விசுவாசத்துல எப்படி இருக்கிறான், பலனா இருக்கிறான், பலவீனமாய் இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப விசுவாசத்துல பலவீனம் இல்லாமல் எப்படி இருந்தான் அப்படின்னா பாருங்க, அவன் சரீரம் பலவீனமா இருந்துச்சு. அவன் வயசு, அதாவது 100 வயசுல அவர் எப்படி விசுவாச்சார், 100 வயதுல எல்லாருமே பாருங்க பலவீனத்தை தான் வாயில பேசும். பாத்தீங்களா, ஒரே பெயின் பிரதர், ஒரே பலவீனம் பிரதர், ஒரே வலி பிரதர், ஒரே அலைச்சல் பிரதர். நம்ம மக்கள் நம்ம பேச்சே அப்படித்தான், பலவீனத்தை தான் வாயில பேசுவான். ஒரே வீக்கா இருக்கு, பாடி என்னன்னே தெரியல, சும்மா யங்ஸ்டர்ஸே சொல்லுவான் ஒரு வீக்கா ஃபீல் பண்றேன், ஃபீல் பண்றதா, ஒரே டல்லா இருக்குது, ஒரே டயர்டு. அதுவும் கம்பெனி பீப்புள்லாம் பாருங்க, ஒர்க் லோடு ஜாஸ்தியா இருக்குது. இதெல்லாம் அதாவது உண்மைதான், பிராக்டிக்கல் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. நீங்க ஒரு 20 வருஷம் கடந்து 40 வயசுல யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஏன்னா இதை போய் நம்ம ஒர்க் லோடு ப்ரெஷரு அப்படி இப்படின்னு இருந்திருக்கிறோம். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு எப்ப தெரியும், 40 வயசு 45. ஏன்னா அப்ப ஒர்க் லோடு, அப்ப வேற லெவலுக்கு நீங்க வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அப்ப பிரியமானவர்களே, வாயில பலவீனத்தை பேசக்கூடாது, எதை பேசணும், பலத்தை பேசணும். ஆபிரகாம் அவன் விசுவாசத்துல எப்படி இல்லையா, பலவீனமா இல்லை. எப்படி அப்படின்னா அவன் தன்னுடைய பலவீனத்தை பார்க்கல. அதுக்கு காரணம் சொல்றாரு பாருங்க, அவன் ஏறக்குறைய 100 வயதுனா இருக்கும். வயதை மென்ஷன் பண்றார், வயது இம்பார்ட்டண்டா இருக்கு இல்லையா. 100 வயதுகளா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராருடைய கர்ப்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். அதை கவுண்ட் பண்ணவே இல்லை. தன்னுடைய பலவீனம் தான், அதாவது விசுவாசிப்பதற்கேற்ற சூழ்நிலை இல்ல, விசுவாசிப்பதற்கேற்ற அவனுக்கு பலம் கிடையாது. ஆனாலும் அவன் அந்த பலவீனத்தை என்ன பண்ணல, என்னாது இருந்தான், அதை அக்கவுண்ட் பண்ணவே இல்லை என்றான். அதாவது அவன் ஏமாத்திக்கல, தன்னைத்தானே ஏமாத்தல. தனக்கு வயசு 100, சாராளுக்கு 90 வயசு, கர்ப்பம் செத்து போச்சு, பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை. அதை அவன் பெருசா என்ன பண்ணல, எண்ணவே இல்லை. பாத்தீங்களா, இதுதான் விஷயம். ஆபிரகாமுடைய விசுவாசத்துடைய சீக்கிரம் என்னன்னா, நம்முடைய பலவீனங்களை பெருசா என்ன பண்ணக்கூடாது, என்னவே கூடாது. எனக்கு படிப்பு இல்லை பிரதர், எனக்கு பர்சனாலிட்டி இல்லை, எனக்கு அது இல்லை, இது இல்லை, எது இல்லை, இதெல்லாம் பலவீனம். நம்ம வீக்னஸையே நம்ம பெருசா நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. எதை அப்ப பெருசா நினைக்கணும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதுதான் நம்முடைய பலன். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, பவுலே நான் ஒரு சரீரத்துல எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, நான் கர்த்தரிடத்துல 3 தடவை ஜெபிச்சேன். அப்ப கர்த்தர் என்ன சொல்றார், உன் சரீர பலவீனத்தை நான் நீக்குவேன்னு சொல்ல, உன் பலவீனத்துல என் பலன் பூர்வமாய் விளங்குன்றார். நான் உன்னுடைய பலனா இருப்பேன்றார், நான் உன்னுடைய பலனா இருக்கிறேன்றார். அப்ப கர்த்தர் மீது விசுவாசம் வைப்பதான் நமக்கு பலன். பவுல் சொல்றாரு, ஆபிரகாம் விசுவாசத்துல எப்படி இல்லையா, பலவீனமா இருக்கவில்லை. அப்ப பலவீனமா இருக்கவில்லைன்னா எப்படி பலவீனமா இருக்கவில்லை, அவன் 100 வயதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதை என்ன யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு வயசு, இப்ப இது ஒண்ணு பேசுவாங்க எல்லாரும், ஏஜ் ஆகுது, என்ன ஏஜுங்க, 48 ஆச்சுல, போற வயசுல அப்படின்வாங்க. 48 வயசு போற வயசா அப்படிலாம் பேசவே கூடாது. ஏஜ் ஒரு நம்பர், அதான் சொல்லுவாங்களா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். அது ஆபிரகாமுக்கு தான் சொல்றாங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். 100 வயதா இருக்கும்போது எனக்கு பிள்ளை உண்டாகும் என்பதை அவர் என்ன பண்றாரு, நம்புறார். இப்ப விசுவாசத்துல அவர் பலனா இருக்கிறார். காரணம் என்னன்னா, தன்னுடைய பலவீனத்தை குறித்து அவர் பெருசா நினைக்கவே இல்லை. எனக்கு எது இருக்குது, எனக்கு எது இல்லை, என்னுடைய மைனஸ் என்ன, என்னுடைய நெகட்டிவிட்டி என்ன, அது பெருசாவே இல்லை. எல்லாருக்கும் பலவீனம் இருக்கும். அவருக்கு என்ன வலி இல்லாம இருக்குமா, வேதனை இல்லாம இருக்குமா? 100 வயதா இருக்கும்போது பாருங்க, அவர் எப்படி சாத்தியக்கூறே இல்லை. அவர் எப்படி கடைக்கு போயிருப்பாரு, எப்படி அவர் வேலை செஞ்சிருப்பாரு, எப்படி சாப்பிட்டுருப்பாரு, அவரை பார்த்துக்கிறதே பெரிய
விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு 60 வயது 70 வயதுல பெரியவர்கள் வந்து அவரை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும், அப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆனா ஆபிரகாம் 100 வயதா இருக்கும் போதே தன்னுடைய பலவீனத்தை குறித்து அவன் பெருசாவே நினைக்கல. அப்ப இன்னைக்கு நம்ம வந்து என்ன விஷயம்னா, இன்னைக்கு அநேக ஊழியர்கள், அநேக தேவ பிள்ளைகள் எதை பெருசா பேசுவாங்கன்னா அந்த வியாதியை பெருசா பேசுவாங்க. சாதாரண வியாதியா இருக்கு, சாதாரண ஒரே காய்ச்சல் பிரதர், ஒரே வியாதி பிரதர், பிபி பிரதர், சுகர் பிரதர், ஐயோ சுகர் சுகர் சுகர்னா டயட் ஃபாலோ பண்ணணும், வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய இருக்குது. மெயின்டைன் பண்றதே கிடையாது, இஷ்டத்துக்கு சாப்பிடுறது, இஷ்டத்துக்கு தூங்குறது. ஆனா கர்த்தர் என்ன எனக்கு சுகர் வியாதியை கொடுத்துட்டார் அப்படி கிடையாது. ஒரு வண்டி, ஒரு 2 வீலர் இருக்குதுன்னா அதை டெய்லி என்ன பண்ணணும், தொடச்சி அதுக்கு ஆயில் போட்டு அதை சர்வீஸ் பண்ணி அதுக்கு பெட்ரோல் போடுறதை போட்டு அதுக்கு ஏர் குடிக்கணும், ஒரு மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குது. ஆனா இந்த பாடியை என்ன பண்றது இல்லை, மெயின்டெனன்ஸே பண்றதே கிடையாது. எத்தனை பேர் வாக்கிங் போறாங்க, எத்தனை பேர் கரெக்டா சாப்பிடுறாங்க டயட், எத்தனை பேர் கரெக்டா தூங்குறாங்க, எதுவுமே சரியா ஃபாலோ பண்றதே கிடையாது. அப்புறம் ஆண்டவர் எனக்கு இந்த சுகரை எடுத்து போட மாட்டேங்கிறார், எல்லாம் ஓவர் வெயிட். பாஸ்டர்ஸே நான் பாக்குறேன், எல்லாம் தொப்பையுமா தான் இருக்கு. என்னன்னா பிரியாணியை போட்டு அமுக்குறது. எங்க பார்த்தாலும் யாராவது ஃபிட்டா இருக்கிறாங்களா, ஃபிட்டா இருக்கிறதே இல்லை, எக்ஸசைஸ் பண்றதே கிடையாது, வாக் பண்றதே கிடையாது, லக்ஸுரி லைஃப்ல இருந்துகிட்டு அப்புறம் ஆண்டவர் எனக்கு பிபியை கொடுத்தா சுகர். பிரியமானவர்களே, வியாதிகள் வரத்தான் செய்யும். ஏன்னா இந்த சரீரம் வந்து இன்னும் ரட்சிக்கப்படல, இது பலவீனமான சரீரம். இயேசு வரும்போது தான் இந்த சரீரம் மீட்கப்பட போகுது. அப்ப வியாதி வருவது, வலி வருவது, வேதனை வருவது வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஆனால் நாம என்ன பண்ணணும், போராடணும். அதை வந்து சரீரத்தை என்ன பண்ணணும், ஒடுக்கணும், கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணணும், கரெக்டா வாக்கிங் பண்ணணும், ஒர்க்கு, பிசிக்கல் ஒர்க்கை வந்து தேடி என்ன பண்ணணும், சுறுசுறுப்பா இருக்கணும். அப்படிலாம் இருக்கும்போது வியாதியை நாம என்ன பண்ணலாம், எதிர்க்கலாம், வியாதியை வந்து தள்ளி போடலாம். வியாதி வந்தாலும் அதை என்ன பண்ணலாம், நாம அதை மேற்கொண்டு வாழ முடியும். வாழ்ந்துருக்கிறாங்கல்ல இன்னைக்கு உலகத்தாரே பாருங்க, பிசிக்கல் ஃபிட்னஸ் 80 கூட யாரோ வயது, நிறைய நல்ல வயதுல, கலைஞர்லாம் எத்தனை வயதுல இருந்துல 90 வயதுக்கு மேல வாழ்ந்துருக்கிறார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா என்னன்னு தெரியாது, ரட்சிக்கப்பட்டாரா என்னன்னு தெரியாது, ஜெயிச்சாரா என்னன்னு தெரியாது, அவருக்கு ஃபாஸ்டிங் அதை பத்தி தெரியுமா தெரியாது தெரியல. ஆனா எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாரு, 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாங்களே, உலகத்தாரே அப்படி வாழ்றாங்களே. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? ஆபிரகாம் எத்தனை வயசு வாழ்ந்தார், எத்தனை வயசு வாழ்ந்தார், 175 இயர்ஸ் வாழ்ந்துருக்கிறார். 100 வயசுல பிள்ளை பிறந்து அவர் மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்தார். எனவே பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய விசுவாசத்துடைய ரகசியம் என்னன்னா, அவன் விசுவாசத்துல என்ன இல்லை, பலவீனமா இல்லை. எப்படி பலவீனமா இல்லைன்னா, அவன் தன் சரீர பலவீனங்களை எண்ணவே இல்லை, கவுண்ட் பண்ணவே இல்லை. இதுதான் விஷயம். அப்பதான் சந்தோஷமா இருக்கு. எனக்கு வியாதி இருக்கு பிரதர், பிரச்சனை இருக்கு பிரதர், வலி இருக்கு பிரதர், எனக்கு அந்த வியாதி இந்த வியாதி, இதையே நம்ம கண்ணுக்குள்ள பார்த்துக்கிட்டு இருந்தா நாம வந்து வீக்கா தான் இருப்போம். இருக்கிற உடம்பு என்ன ஆகும், இதாகிட்டு தான் இருக்கும். எனக்கு எதா இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வா, அப்படி தொழுங்களான சுகமாவேன். இந்த வியாதியோடு போராடி நான் ஜெயிப்பேன், மேற்கொள்ளுவேன், நான் நல்லா டயட் ஃபாலோ பண்ணுவேன், நான் இந்த பிசிக்கை நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணும், எல்லாமே போராட்டம் தான். அப்ப பிரியமானவர்களே, ஆபிரகாம் முதலாவது நம்பருக்கு எதுவுமே இல்லாத நம்பிக்கையோட விசுவாசித்தான். இரண்டாவது அவன் விசுவாசத்துல பலவீனமா இல்லை, ஆள் பலவீனமா இருக்கிறான், சரீரத்துல பலவீனமா இருக்கிறான், ஆனா விசுவாசத்துல அவன் பலவீனமா இல்லை. மூணாவது பாருங்க, மூணாவது அவனுடைய விசுவாசத்துடைய ரகசியம் என்னன்னா, அவன் அவிசுவாசமாய் சந்தேகமே படலங்க. அதான் 20வது வசனம், ரோமர் 4:20 வேதங்களிலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவே இல்லை. அல்லேலூயா. அவிசுவாசமாய் சந்தேகப்படல. அவிசுவாசம்னா என்ன அப்படின்னா, வேற அதுவே பாருங்க, அவிசுவாசம் அப்படின்னா ஆ பிளஸ் விசுவாசம், அதுதான் அவிசுவாசம். ஆ பிளஸ் விசுவாசம். அப்ப அந்த அவிசுவாசத்துக்குள்ள என்ன இருக்குது, ஒரு விசுவாசம் இருக்குது. விசுவாசமே இல்லைன்றது அவிசுவாசம் கிடையாது, விசுவாசமும் இருக்குது, அது அவிசுவாசமா இருக்குது. எப்படின்னா, அதாவது ஒரு நாளைக்கு நல்ல எனர்ஜியோடு இருக்கு, ஒரு நாளைக்கு உற்சாகமா இருக்கு, அடுத்த நாள் எப்படி இருக்குது, என்ன வாழ்க்கை அப்படின்னு என்ன ஆகுது, அப்படியே சோர்ந்து போகுது, அப்படியே பலவீனப்படுது. அதான் அவிசுவாசம். அவிசுவாசம்னா விசுவாசமே இல்லைன்றது இல்லை, விசுவாசம் இருக்கும் ஒரு நாள், அடுத்த நாள் விசுவாசம் இருக்காது, நம்ப மாட்டாங்க. இதைத்தான் யாக்கோபு நல்லா சொல்றாரு. பிரியமானவர்களே, நமக்குள்ள விசுவாசம் இருக்குது, அவிசுவாசமா இருக்குதா எப்படி ஏன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒண்ணும் இல்லை, பைபிள் நமக்கு சொல்லுது பாருங்க. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அவிசுவாசம் தான் விசுவாசத்துக்கு பிரச்சனையா இருக்கு. அப்ப இந்த அவிசுவாசம்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளணும். எப்படி அழகா சொல்றாரு பாருங்க. இந்த யாக்கோபு நிருபமே ஒரு அற்புதமான நிருபம். எல்லாம் எளிமையான உதாரணங்களை கொண்டு அநேக சத்தியங்களை பேசுவார். அதுல ஒரு காரியம் அவிசுவாசத்தை குறித்து எப்படி சொல்றாரு பாருங்க. அவிசுவாசத்தை குறித்து யாக்கோபு 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, 6வது வசனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன்.
சந்தேகப்படுகிறவன் சந்தேகப்படுகிறவன் எப்படிப்பட்டவனா, காட்டினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இந்த அவிசுவாசம், இந்த சந்தேகம் எனக்குள்ள இருக்குங்க. அதான் அவிசுவாசத்துடைய அறிகுறினா இந்த சந்தேகம். அப்ப இந்த சந்தேகம்னா என்ன அப்படின்னு சொல்ல, சந்தேகம்ன்றது என்னன்னா, காட்டினால் அடிபட்டு அலைகளை பார்த்துருக்கீங்களா? அலைகளை எல்லாரும் பார்த்துருப்போம் இல்லையா? அலை எப்படி வரும்? நீங்க பார்க்காதவங்களே பீச்சில் பாருங்க. அலை எப்படி வரும்? அப்படியே காத்து வரும்போது அப்படியே ஜல்லுன்னு சும்மா சாதாரணமா தண்ணி இருக்கும். காத்து வந்து அழுத்தும் போது அந்த தண்ணி என்ன ஆகும்? மேல அப்படியே மேல ஏறும். அதான் அலை இல்லையா? வேவ்ஸ் அப்படியே மேல போயிட்டு உடனே என்ன ஆகும்? 15 செகண்ட்ஸ்ல கீழே வரும். அப்புறம் என்ன ஆகும்? மேல வரும். இதுதான் அலையா வருதுன்றோம் இல்லையா? அப்படியே ஒரு நாள் வந்து அப்படியே மேல போகும், அப்படியே கொஞ்ச நேரம் மேல போகும், அப்புறம் கீழே போகும், மேல போகும், கீழே போகும். இதே போலதான் விசுவாசிகள் என்ன, ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் கர்த்தரை ஆராதிச்சு பாட்டு படிச்சு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டா இன்னைக்கு சண்டேலாம் எப்படிதான் இருப்பாங்க? உற்சாகமா இருப்பான். ஆண்டவர் அற்புதம் செய்வார், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். திங்கட்கிழமை காலையில எப்படி இருப்பாங்க? படுத்துட்டு எழுந்து மாட்டாங்க. ஐயோ என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, ஒரே பிரச்சனை, போராட்டம். என்ன பிரதர்? பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பா, என்ன நேற்று காலையில டிப்டாப்பா கிளம்பி சர்ச்சுக்கு போனீங்க, இன்னைக்கு ஆலய என்ன ஒரே கவலை பிரதர், ஒரே பயம் பிரதர், ஒரே பிரச்சனையே பேசிக்கிட்டு. அதான் என்னது? அப்ப சண்டே இருந்தா அந்த விசுவாசம் திங்கக்கிழமை என்ன இது அப்படியே குறையுது. இதுதான் சந்தேகம், இதுதான் விசுவாசம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? அந்த அலை வந்து மேல போகுது அப்படியே இருக்கணும், கீழே வரவே கூடாது. அதான் சந்தேகம், அதான் அவிசுவாசம் அப்படின்னு வேதனை. எனவே பிரியமானவர்களே, சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய விசுவாசம் எப்பொழுதும் மாறவே கூடாது, சந்தேகப்படவே கூடாது. ஆண்டவர் எங்க செய்ய போறார், எப்ப எப்படி நடக்கும், இந்த காரியம் எப்படி மாறும், இந்த பிரச்சனை எப்படி மாறும், இந்த வேதனை எப்படி மாறும், எனக்கு எப்படி அற்புதம் நடக்கும், இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போதும் இல்ல, அதனால நாம என்ன பண்ணணும்? ஓவர் கம் பண்ணணும், நம்மளே மேற்கொள்ளணும். அதான் பவுல் சொல்றார், மனம் புதிதாக என்ன பண்ண மறுரூபமாக. மனதுக்குள்ள வருகிற பிரச்சனைகள் அதே போல வரும். பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்கும்போது ஹாப்பி எப்படி வருது? சந்தோஷம் பயங்கரமா வரும், சும்மாவே ஹாப்பியா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு துர்ச்செய்தியை கேட்கும்போது என்ன உண்டாகுது? பயம் உண்டாகுது, கவலை உண்டாகுது, நடுக்கம் உண்டாகுது, சந்தேகம் வந்துடும். ஆனால் பிரியமானவர்களே, அந்த எண்ணங்களை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? அகற்றணும். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நாம வந்து அறிக்கை பண்ணணும், விசுவாசிக்கணும். எனவே ஆபிரகாமை கூட நாம் எப்படி இருந்தா சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும். தேவன் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? தேவன் நான் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், பூமியுள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மையா வைப்பேன். நீ கீழாகாமல் மேலாக, நீ வர திருப்தி அடைவ, உனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் நிரப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் அதான் பாருங்க, வசனத்தை என்ன பண்ணணும்? மெடிடேட் பண்ணணும், வசனங்களை வந்து கொண்டு வரணும். நம்முடைய குழப்பமான சூழ்நிலை வரும்போது, பயமான சூழ்நிலை வரும்போது, சந்தேகம் அவிசுவாசம்லாம் வரும்போது கர்த்தருடைய வார்த்தையை நாம வந்து என்ன பண்ணணும்? நினைப்பூட்டணும். ஆண்டவருடைய வார்த்தையை பேசணும். நீங்க செஞ்சு பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. பயப்படுகிற சூழ்நிலையில, இந்த மாதிரி சந்தேகப்படுகிற சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தையை பேசினா ஆண்டவருடைய வார்த்தை உங்களை என்ன பண்ணும்? ஸ்ட்ரெங்தன் பண்ணும், மாற்றும். ஒண்ணுமே இல்லாத போது கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிற நான் சாட்சி அடைய மாட்டேன், இந்த காரியம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறேன். எசேக்கியாவை குறித்து வேதம் சொல்லுது, அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்வதெல்லாம் வாய்த்ததான், ஃபெயிலியரே கிடையாது. இல்லையா? எசேக்கியாவுடைய லைஃப்ல என்ன இல்லையா? ஃபெயிலியரே இல்லை, நினைச்சதை நடத்துறான். ஒரு நம்ம தான் வீடு கட்டணும், நம்ம வேலைக்கு போகணும், நம்மளை பார்த்துக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எசேக்கியா ஒரு ராஜாவா இருந்தவன், ஒரு தேசத்துக்கே ராஜா, இஸ்ரவேலுக்கே ராஜாவா இருந்தவன். பட்டணத்தை கட்டினான். என்ன கட்டிருக்கிறான்? சிட்டிஸ். நம்மளாம் சிட்டி டெவலப்பர். இப்ப இதெல்லாம் பாருங்க, ஒவ்வொரு சிட்டிக்குள்ள இந்த ஓஎம்ஆர்ல ஒரு கம்யூனிட்டியவே என்ன பண்றான்? உருவாக்குறான். 500 வீடு 1000 வீடு என்ன பண்றான்? இதுதான் சிட்டி டெவலப்பர்ஸ். சிட்டியை வந்து டெவலப் பண்றான், சிட்டியவே உருவாக்குறான். இது இந்த காலத்துல நாம தெரியுது. ஆனா இயேசு வருவதற்கு முன்பதாக 600 வருஷத்துக்கு முன்னாடி எசேக்கியா என்ன பண்ணிருக்கிறான்? சிட்டி டெவலப் பண்ணிருக்கிறான், பட்டணங்களை உருவாக்கி இருக்கிறான், நதியை உருவாக்கி இருக்கிறான், டேமை கட்டி இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் டேம் கட்டுற வேலையெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ கவர்மெண்ட் டெக்னாலஜி வந்து ஒரு டேம் கட்டுறதுக்கு 1000 பிரச்சனைகளை சொல்றாங்க, கட்டுறதே கிடையாது. அந்த காலத்துல ஒரு சில டேம காமராஜர் இவர்கள்லாம் கட்டியிருந்தாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் கட்ட முடியல. ஏன்னா அது பெரிய வேலைகள், சாதாரண வேலைகள். ஆனா இந்த எசேக்கியா சிட்டியை கட்டி இருக்கிறான், நதியை வந்து கரெக்ட் பண்ணி இருக்கிறான், வாய்க்கால்கள் கட்டி இருக்கிறான், டேம் கட்டி இருக்கிறான், அணைகளை கட்டி இருக்கிறான், தனக்கான பண்டக சாலைகளை கட்டிருக்கான். ஏன்னா அவன் செய்வதெல்லாம் என்னாச்சான்? வாய்த்தது. நினைச்ச காரியமெல்லாம் நடந்திருக்கு. காரணம் கர்த்தர் கூட இருந்து காரியங்களை செய்தார். அதான் விசுவாசம். அப்ப பிரியமானவர்களே, நடக்காதுன்னு யோசிக்கவே கூடாது, மாறவே மாறாது அப்படின்னு யோசிக்கவே கூடாது. அதான் விசுவாசம். சந்தேகம். விசுவாசம் இருக்கும்போது நம்பிக்கை இருக்கும்,
கர்த்தர் காரியங்களை கைவிடி வரப்போவார், இது நடப்போம். ஆனா நடக்காத சூழ்நிலைகள், சாத்தியமில்லாத காரியங்கள் நடக்கும்போது உடனே அவிசுவாசம் ஆயிடக்கூடாது, சந்தேகப்படவே கூடாது. நான் என்ன பண்ணானா ஆபிரகாம் இல்ல, ஒவ்வொரு நாளும் அவனுக்கு சந்தேகம் வந்திருக்கும், இந்த அலை மாதிரி அப்படியே ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அவன் இறங்கவே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் என்ன பெரிய சாதியாக்குவார், எனக்கு பிள்ளை பிறக்கும் என்கிற விசுவாசத்தோடு வாழ்ந்துருக்கான். அப்ப மூணாவது பாருங்க, அவன் சந்தேகப்படாமல் அவன் என்ன பண்ணானா, அவன் தேவனை விசுவாசித்தான். ரோமர் 4 எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது நம்புறது எதுவுமே இல்லாத போது அவன் நம்பினான். இரண்டாவது அவன் விசுவாசத்துல பலவீனமாகவே இல்லை. மூணாவது அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து என்ன பண்ணல, அவிசுவாசமா சந்தேகப்படவே இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தை நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கவே இல்லை, நிச்சயமா நடக்கும் என்று அவன் விசுவாசம். நாலாவது பாருங்க, இதை வாசித்து நாம் ஜெபிப்போம். 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. பாத்தீங்களா, தேவனை குறித்த ஒரு பெரிய அறிவு இருக்கு. என்னது? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் வல்லவராய் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் வல்லவர். அதான் பாருங்க, தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? வல்லவராக இருக்கிறார். நான் வல்லவர் கிடையாது. இந்த வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேற்ற முடியாது. நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன்றது என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய ஸ்ட்ரென்த் கிடையாது. ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னு அவன் என்ன பண்ணானா, முழு நிச்சயமாய் நம்பி. பாத்தீங்களா, தேவனை குறித்த ஒரு பெரிய அறிவு. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஆபிரகாம் எப்படி தேவன் வாக்குத்தத்தம் பண்ண நிறைவேற்ற வல்லவர் அவன் விசுவாசம் தெரியுங்களா? 17வது வசனத்துல ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. தேவனை குறித்து எவ்வளவோ சம்பவங்கள் பைபிள்ல சொல்லப்படுகிறது. ஆனா ஆபிரகாம் தேவனை குறித்த ஒரு 2 விஷயங்களை நம்பலாம். விசுவாச வாழ்க்கையில தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். எல்லா சூழ்நிலையிலும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு அறிவு ரொம்ப முக்கியம். 17ல ஆபிரகாமுக்கு எப்படிப்பட்ட அறிவு இருந்துச்சா தேவனை குறித்து? 17வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 4:17, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமான். தேவனை எப்படி விசுவாச்சானா, தேவன் முதலாவது மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இரண்டாவது இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, 2. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். பாத்தீங்களா, இதுதான் நமக்கு தேவை. பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ தேவனுடைய சம்பவங்கள் இருக்குது. சங்கரர் பிறந்தார், ஆதியில எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், இதெல்லாம் இருக்குது. ஆனா 2 பாயிண்ட் ஆக்குறார். ஆபிரகாம் எப்படி தேவனை எப்படி பார்த்தான்னா, இந்த தேவன் மரித்தோரை எழுப்புகிறவர். அல்லேலூயா, இதான் விசுவாசம். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்? செத்து போனாலும் அந்த சடலத்திலிருந்து தேவனால் என்ன பண்ண முடியும்? உயிரை கொண்டு வர முடியும். எசேக்கியாவை நம்ம வாசிக்கிறோம், உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார். அவங்க அப்படி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். உலர்ந்த எலும்புனா காஞ்சு போன ட்ரை போன்ஸ், காஞ்சு போன எலும்புகள், இது உயிரடையுமா அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரே உமக்கு தெரிகின்றார். அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே மாம்சமும் தசையும் நரம்புகள் ஆகி அப்படியே மனுஷ கூட்டமா நிக்கிறத எசேக்கியா கண்டான். எசேக்கியாவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது. அதே போல இந்த ஆபிரகாம் எசேக்கியா காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்தவன். அவன் என்ன நம்புறான்? மரித்தோரை எழுப்புகிறவர். அப்படின்னா இந்த தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். தேவனால கூடாத காரியம் ஒரு மரித்தோரை எழுப்ப முடியும் அப்படின்னு நம்புறான். இதுதான் விசுவாசம். பாருங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, சரீர பலவீனங்கள், சரீர வியாதி அதெல்லாம் பெருசாவே எடுத்துக்கொள்ளவே மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு சரீரத்துல ஒரு பலவீனம் வந்துச்சுனாலே அதுவே போயிடுவோம் அப்படின்னு பயம் வந்து ஒரே சுவர் போயிடுவோமோ. சிலர்லாம் ஒரு பிரதரே சொல்றாரு, அவர் பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் படிச்சு அவர் ஊழியக்காரர். பிரதர், நாட்கள் எண்ணப்படுகிற நாட்கள் வந்துருச்சு என் வாழ்க்கையில, நான் நாட்களை என்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டேன். என்ன சுகர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு. இனி என்னது, நாட்கள் எண்ணப்படுது. அது வந்தது ஒரு நல்லதுதான். என்னன்னா இப்ப முன்னாடி விட இப்ப உற்சாகமா நான் வேலை செய்ய போறேன்ற நல்லதுதான். அதுக்காக சுகர் வந்தாலே அவ்வளவுதான் மரணம் தான் அப்படின்னு அந்த அளவுக்கு அப்ப சுகரை ஒரு அப்படி கிடையாது. அதெல்லாம் ஒரு பெருசே கிடையாது. ஆண்டவர் மரித்தோரை எழுப்புகிற தேவன் என் கூட இருக்கிறார். சுகர் இருக்கலாம், அதை என்னவும் பண்ணலாம். டாக்டரே சொல்றாங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிற முடியும். வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ண முடியும்னா எதிர்த்து போராடணும். மருந்து மூலமா அவன் எதிர்த்து போராடுன்றான். நான் என்ன சொல்றேன், மருந்தே தேவை கிடையாது. ஏன்னா அது உணவே மருந்துன்றான். சரியானதை சாப்பிட்டா சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடும். சரியா என்ன சாப்பிட வேண்டியதை சாப்பிடணும். அதான் விஷயம். எதை சாப்பிடணுமோ அதை சாப்பிடுங்க. சித்த வைத்தியாவெல்லாம் நல்லா சொன்னான். எனக்கெல்லாம் சளியா இருந்துட்டு ரொம்ப வேதனை பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப பாருங்க, ஒரு அம்மா சொல்லுது 10 ரூபா வைத்தியம், என்னது
வெத்தலை வைத்தியம் அப்படின்னு சொல்லி அதில் சொன்னாங்க. ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டு அதில் 4 மிளகை வச்சு இந்த இது இருக்கும் துளசி, அதை ஒரு 4 போட்டு டெய்லி காலையில் சாப்பிடுவாங்க. 5 நாளில் உங்களுக்கு அந்த சளியே இருக்காது. அது ஒரு பெரிய விஷயமே நான் சொல்கிறோம். இந்த சைனஸ் ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு பெருசாக இதாக இருக்கும். அவன் என்ன சொல்லுவான் உலகத்தான், அதாவது டாக்டர் என்ன சொல்லுவான், இது போடணும் டோஸ் போடணும் அது. ஆனால் இந்த அம்மா சொல்லுது ஒரு வெத்தலை எடுத்துக்கிட்டு அதில் மிளகு அதில் துளசியை வச்சு நீ 2 தேன் அதை போட்டு சாப்பிட்டு பாரு அப்படின்னு சாப்பிட்டு பார்க்குறேன். என்னாச்சு, சளியே போயிடுது. சாதாரண விஷயம். ஆனா அது நமக்கு எப்படி இருக்குது, பெருசா இருக்குதுன்னா எதிர்த்து போராடணும். அப்ப பிரியமானது ஒரு சரீர வியாதி அப்படின்னா பயந்துடக்கூடாது. மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் இருக்கிறார். செத்த சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிற தேவன் என் கூட இருக்கும்போது நான் இந்த சூழ்நிலையில பயப்பட தேவையில்லை. ஏன் ஆபிரகாம் தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் விசுவாசா அப்படின்னா பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்குறார். பிள்ளை ஒரு 17-18 வயசு வந்த உடனே அவனை போய் பலியிடுகிறார். பலியிடுற போது அவன் எந்த இதை குறித்து கவலைப்படாம என்ன பண்றான், அவன் மோரியா தேசத்துல போய் பலியிட போறான். எப்படி பலியிட போறான் அப்படின்னா இந்த விஷயம், என் மகனை நான் பலியிட்டாலும் அவன் எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் அந்த சாம்பல்ல இருந்து ஜீவனை கொடுக்க தேவனுக்கு என்ன பண்ண முடியும், வல்லமை இருக்குது. அவன் செத்த சரீரம் ஆனாலும் அவன் உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை தேவனுக்கு இருக்குது. ஏன்னா இவன் மூலமா தான் வாக்குத்தத்தத்தை சந்ததி உண்டாகும் சொல்லியிருக்கிறார். அப்படின்னு அவன் விசுவாசிக்கிறான். யோசிச்சு பாருங்க, நான் போய் பலியிட போறேன், அவன் செத்துருவான், அவனை நான் சாம்பல் ஆக்கிடுவேன். தகனம் அப்படின்னா எரிச்சிடணும். எரிஞ்சா என்ன சாம்பல் ஆயிடும். சாம்பல் ஆனாலும் இந்த சாம்பல்ல இருந்து தேவன் என் மகனை என்ன பண்ண முடியும், உயிரோட எழுப்பி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு பிள்ளைகள்லாம் வரும், எனக்கு சந்ததி உண்டாகும் என்று அவன் என்ன பண்ணானா விசுவாசிச்சான். இல்லையா? அதனாலதான் அவன் போய் பலியிட போனான். எதை குறித்து கவலைப்படல அப்படின்னு பவுல் இங்க யோசிக்கிறார். அப்ப பாருங்க, ஆபிரகாம் எப்படி விசுவாசிக்கிறான், தேவன் எப்படிப்பட்டவர்னா மரித்தோரை எழுப்புகிறவர். இயேசு அதை நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுகிறார். லாசருவை, கல்லறைக்குள்ள இருந்த லாசருவே வெளியே வா அப்படின்னா, இயேசு மரித்து 3ஆவது நாள் தேவன் உயிரோடு அவரை என்ன பண்ணினா எழுப்பி இருக்கிறார். இதையெல்லாம் நம்ம விசுவாசிக்கலாம். அப்ப தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத ஆபிரகாம் விசுவாசிச்சானா, மரித்தோரை எழுப்புகிற தேவன். அப்ப அதை விசுவாசிக்கணும். இல்லையா? அவ்வளவு வல்லமை யாருக்கு இருக்குது, தேவனுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட தேவன் என் கூட இருக்கும்போது எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, எனக்கு காரியங்களை கைகூடி வர பண்ண மாட்டாரா, நிச்சயமா செய்வார். எனவே பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் தேவனை குறித்து எப்படி விசுவாசா, மரித்தோரை உயிர்ப்பிக்கிறார். 2வது தேவன் எப்படிப்பட்டவன் விசுவாசானா, இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவர். பாத்தீங்களா, நமக்கு இல்லைன்னா பிரச்சனை டென்ஷன் ஆயிடும். பாத்துக்கிறீங்களா, நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா என்ன ஆகும், நம்ம ஒண்ணு எதிர்பார்க்கிறோம், இல்லைன்னா என்ன ஆயிடும், டென்ஷன் ஆகும். ஆனா ஆண்டவருக்கு அப்படி பிரச்சனையே கிடையாது. எதுவுமே இல்லாட்டியும் அவர் என்ன பண்ணுவார், டென்ஷனே ஆக மாட்டார். என்ன பண்ணுவார், உருவாக்குவார். இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல உருவாக்குகிற தேவன். ஆதியில் எப்படி உண்டாக்கினார் வானத்தை? வானம் ஏற்கனவே இருந்துச்சா? கிடையவே கிடையாது. வானம் உண்டாக்குறது என்றார், வானம் உண்டாகுது. பூமி உண்டாக்குறது என்றார், உண்டாயிடுச்சு. இது எங்க இருந்துச்சு இந்த பூமி? எங்கேயுமே இல்லை. எங்கேயே இருந்து இதுல செட் பண்ணல. கண்ணுக்கே தெரியாத நேரத்துல எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். அதான் இல்லாதவர்களை இருக்கிறவரை போல அழைத்தார். பூமி உண்டாக்குறதுன்னு அழைக்கிறார், பூமி உண்டாகுது. வானம் உண்டாக்குறதுன்னு அழைக்கிறார், வானம் உண்டாகுது. அப்ப இந்த தேவனால எல்லாம் கூடும். புரியுது உங்களுக்கு? தேவனால எல்லாம் கூடும். எப்படி எல்லாம் கூடும்? டேட்டா எல்லாம் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில் அப்படின்னு நிறைய பேர் சந்தேகப்படாது. கிடையாது. தேவனால எல்லாம் கூடும். உங்களுடைய எதிர்காலத்தை உருவாக்க தேவனால் கூடும். நீங்க நினைச்சு பார்க்காத காரியங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்க முடியும். எப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவரை போல அழைக்கிறார். எதுவுமே இல்லை, பிரச்சனையே கிடையாது. தேவன் இருக்கிறார், அவர் உருவாக்குவார். இல்லையா? ஊழியத்திலும் அதான் விசுவாசம். இல்லாதவைகளை இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன இருக்குது, விசுவாசம் இருக்குது. கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆத்மாக்களை உருவார், சபை உருவாகும், சபை பெருகும், டெவலப் ஆகும். அந்த விசுவாசம் தான் ஒவ்வொரு நாளும். இல்லைன்னு வச்சுங்க, நிக்கவே முடியாது. எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு 3 மாசம் 6 மாசம் 6 வருஷம் 10 வருஷம் இருந்துட்டு ஓடி ரிவர்ஸ் போயிருக்கவங்களா இருக்கிறாங்க. ஐயோ ஊழியமா, எத்தனையோ பேர் நான் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க நண்பர்கள் நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். நம்ம போகவே இல்லை. காரணம் என்ன, இதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து செய்வோம். ஒரு நாள் என்ன ஆகும், சூழ்நிலைகள் மாறும். அப்ப பிரியமானவர்களே, தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் மரித்தோரை, அதாவது மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாதவர்களை இருக்கிறவரை போல அழைக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட தேவன் இருக்கும்போது எனக்கு இல்லைன்றது ஒரு பிரச்சனையே கிடையவே கிடையாது. ஏன்னா தேவனால் உருவாக்க முடியும் என்கிற விசுவாசம். அப்ப ஆபிரகாம் முதலாவது நம்புறதுக்கு
எதுவுமே இல்லாத போது அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான். இரண்டாவது, விசுவாசத்தில் அவன் பலவீனமா இல்லை. மூணாவது, அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவே இல்லை. நாலாவது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறான் விசுவாசான. கடைசியா பாருங்க, ஐந்தாவது 21வது வசனம் சொல்லுது, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். தேவனை மகிமைப்படுத்தினான். பாத்தீங்களா, பிள்ளையே இல்ல, பிள்ளை இல்லாத போது தேவனை மகிமைப்படுத்தினான். அற்புதம் நடக்காத போது தேவனை மகிமைப்படுத்தினான். இல்லையா? அதான் விசுவாசம். இல்லாத போதே பிரைஸ் பண்ணணும். இல்லையா? காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பிரைஸ் பண்ணணும். ஜெபிக்கும் போதே என்ன பண்ணணும்? பிரைஸ் பண்ணணும். ஆண்டவர் சொல்லிட்டு கர்த்தர் இந்த காரியத்தை செய்வார், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு மகிமைப்படுத்தி இருக்கிறான். அப்ப நாம விசுவாசிக்கும் போது அது தேவனை என்ன பண்ணுது? மகிமைப்படுத்துது. தேவன் அதை பெருசா நினைக்கிறார். ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நீர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இருக்கிறான். நம்புவது எதுவுமே இல்லை, நான் சந்தேகப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் பலவீனமா இல்லை ஆண்டவரே, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, உண்மை சோதரிக்கிறேன் ஆண்டவரே. அவன் என்ன பண்ணிருக்கிறான்? தேவனை மகிமைப்படுத்தி இருக்கிறான். பாத்தீங்களா, பிள்ளை கொடுத்த பிறகு மகிமைப்படுத்துறது. நிறைய பேர் நம்மளாம் நம்முடைய ஸ்டைல் என்ன, வாவ் பிரைஸ் காட் அப்படிங்க. நினைக்காத காரியம் நடக்கும்போது என்ன ஆகுது? பிரைஸ் காட், சூப்பர், ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சுட்டார். காரியம் நடந்த பிறகு என்ன ஆச்சரியப்படுறோம். ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணானா, காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கிறான்? பிரைஸ் காட், எனக்கு ஒரு மகன் வருவான், ஈசாக்கு வருவான், நிச்சயமா வருவான் அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கிறான். விசுவாசம் தேவனை மகிமைப்படுத்துகிறார். அப்ப பிரியமானவர்களே, இதுதான் பாருங்க அறிவு. நம்ம கவலைப்பட்டு இருக்கிறது தேவனை மகிமைப்படுத்தார், நம்ம பயந்துகிட்டு இருக்கிறது தேவனை மகிமைப்படுத்தாரு, நம்ம பிரச்சனையே பேசிக்கிட்டு தேவனை மகிமைப்படுத்தாரு, தேவனை துக்கப்படுத்தும். போன வாரம் பார்த்தோம், இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்துல தேவனை அவிசுவாசத்தை பேசி பேசிய தேவனை கோபப்படுத்தினார்கள், எரிச்சல் உண்டாக்கினார்கள் சொல்லப்பட்டது. ஆனா நூற்றுக்கு அதிபதி வந்து சொல்றான், ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வீட்டு வேலைக்காரன் சொஸ்தமாவான. இயேசு அப்படியே மகிமைப்பட்டு, என்னன்னா வாட்டர் ஃபைத், கிரேட் ஃபைத் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? மகிமைப்படுகிறார். இயேசுவை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப பிரியமானவே, காரியம் நடப்பதற்கு முன்பதாகவே தேவன் என்ன பண்ணணும்? மகிமைப்படுத்தணும், ஸ்தோத்திரம். ஏன்னா நிச்சயமாய் நடக்கும், காரியங்கள் கைகூடும். இந்த தேவன் போய் சொல்ல மாட்டான். நிச்சயமா இவரால எல்லாமே முடியுமே. மறித்து போனவன உயிரோட இருக்குவார், இல்லாதத உருவாக்கக்கூடிய தேவன். அவர் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும்? நான் ஏன் பயந்துகிட்டே இருக்கணும்? நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன் அப்படின்னு உடனே தேவன் மகிமைப்படுகிறான். இல்லையா? அப்ப இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய சீக்கிரம். முதலாவது என்னது? நம்புறதுக்கு எதுவுமே இல்லையா? நம்பிக்கையோட இருக்கலாம். இரண்டாவது, விசுவாசத்துல பலவீனமா இல்லை. மூணாவது, விசுவாசத்துல சந்தேகப்படவே இல்லை. நாலாவது, தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசித்தான். ஐந்தாவது, தேவனை மகிமைப்படுத்தினான். பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே மகிமைப்படுத்தி இருக்கிறான். காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்பதாகவே அவன் வந்து தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். விசுவாசம் என்ன ஆனா? வல்லவனானான். ஸ்ட்ராங் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் அவன் எப்படி இருக்கிறான்? வல்லவனா இருக்கான், ஸ்ட்ராங்கா இருந்தான் சொல்லப்படுது. எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குது. ஏன்னா நாமெல்லாம் யார்? ஆபிரகாமின் சந்ததியார். அதை சொல்றதுக்கே நமக்கு ஒரு அது சாதாரண விஷயம் கிடையாது. பவுல் சொல்றார், நாம் எல்லாம் விசுவாசம் மார்க்கத்தான் ஆபிரகாமின் சந்ததியார். இது நமக்கு உங்களுக்கு சாதாரணமா இருக்கு. ஆனா எனக்கு வாட் a great privilege. நம்மளாம் யாரா? விசுவாச மார்க்கத்தார். அந்த ஆபிரகாம் தேவனை இப்படிலாம் மகிமைப்படுத்தி விசுவாசத்தோடு வாழ்ந்து 100 வயதுல பிள்ளையை பெற்று அந்த ஆபிரகாமுடைய பிள்ளை குமாரரும் குமாரத்தையுமா இருக்கிறார். எப்படி தெரியுங்களா? இயேசுவை நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவை தேவன் வந்து அதாவது இயேசுவை தேவன் மரித்தொழிந்து எழுப்பினார் அப்படின்னு நாம் விசுவாசிக்கிறோம். இந்த ஆபிரகாம் பிள்ளை பெறுவதற்கு விசுவாசிக்கிற விசுவாசம் தேவனுடைய பார்வையில் எப்படித்தான் இருக்குது? ஒன்னா இருக்குது. இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இயேசுவை தேவன் மரித்தொழிந்து எழுப்பினார் அப்படிங்கிற விசுவாசமும் ஆபிரகாம் அந்த பிள்ளையை பெற்றுக் கொள்வதற்குமான விசுவாசமும் ஒன்றுதான். அவன் விசுவாசித்து பிள்ளையை பெற்றுக் கொண்டான். நாம விசுவாசித்து நீதிமானாக்கப்படுகிறோம். அப்ப பிரியமானவர்களே, எது முக்கியம்? விசுவாசம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்த அனலைசிஸ் ஆஃப் ஃபெய்த், அதாவது ஒரு தியரி. PhD ஸ்காலர்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு தியரி சப்மிட் பண்ணணும். கிரியேட்டிவிட்டி அவங்களா உருவாக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? PhD பண்றவங்களா அந்த மேல இருக்கிறவங்க அவங்க என்னென்ன சொல்றாங்களோ அதையே கேட்டு அப்படியே ஃபைல் பண்ணி அப்படியே போய் டாக்குமெண்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஸ்காலர்னு பேர் வாங்கினாங்க. இவர் அப்படி கிடையாது. பவுல் வந்து ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை அனலைஸ் பண்றாரு. எப்படிங்க நம்ப முடியாத காரியத்தை நம்பி இப்படிப்பட்ட காரியத்தை பெற்றுக்கொண்டான்றதை அனலைஸ் பண்ணி ஒரு 5 வசனத்துல எழுதியிருக்கிறார். என்ன அற்புதம்! இதை அடிக்கடி வாசிக்கணும், இதை மனப்பாடமா வச்சுக்கிறது. இதுதான் நம்ம ஜெபமா இருக்கும். நம்ப இதுக்கு எதுவுமே இல்லாத ஒரு நம்பிக்கையோட விசுவாசிக்கலாம்.
அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் என்னாது இருந்தான். அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஹல்லேலூயா. இது ஃபர்ஸ்ட் படிச்ச உடனே அப்படியே உள்ளத்துல அப்படியே மனப்பாடம். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கப்பா, இது உனக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வசனம் இதுதான் ரகசியமா, இதை என்ன பண்ணணும், படிக்கணும். இதை இருதயத்தில் வச்சுக்கணும். இதை நம்ம வாழ்க்கை சூழ்நிலை நம்மளுக்கு எதுவுமே இல்லாத போது நான் ஆபிரகாமை போல விசுவாசிப்பேன், நான் ஆபிரகாமை போல சாதிப்பேன் என்று நாம் விசுவாசிப்பேன். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு புரியுது ஆபிரகாமுடைய விசுவாசத்துடைய ரகசியம் என்னன்னு பார்ப்போம். என்ன ரகசியம்? முதலாவது, ஆபிரகாம் நம்புவதற்கு எதுவுமே இல்லாத போது என்ன பண்ணாரு? நம்பினார். இரண்டாவது, அவர் விசுவாசத்துல பலவீனமா இல்ல. மூணாவது, அவர் சந்தேகப்படவே இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் உள்ள வார்த்தையில ஆண்டவர் பேசும்போதோ இல்ல நீங்க பைபிள் படிக்கும் போதோ இது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு பிசாசியை சோதிப்பான். அதை நீங்க சந்தேகப்படவே கூடாது. நிச்சயமாய் இந்த தேவன் தன்னுடைய வார்த்தையின்படியே செய்வார் என்று விசுவாசம். நாலாவது, அவன் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிச்சான். அஞ்சாவது, அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். எதிர்த்து ஆச்சரியமா பிள்ளைகளுக்கு முன்பதாக மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். அதனால் அவனுக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னு தோல் சொல்கிறார். எனவே பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையில் ஒரு விசுவாசி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அப்படியே பிடித்துக் கொண்டு அதே நினைவா இருக்கும், அதே அறிக்கையா இருக்கும். அதை பண்ணி பாருங்க, நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கையில நீங்களும் விசுவாசத்தை வல்லவர்கள் ஆவீங்க. ஹல்லேலூயா. நாம் விசுவாசத்தில் எப்படி இருக்கணும் நாமெல்லாம்? ஏன்னா நம்முடைய தகப்பன் யாரு? நம்முடைய தகப்பன் யாருன்னு சொல்லுங்க எல்லாரும். நம்முடைய தகப்பன் யாரு? நம்ம தகப்பனையே பார்த்துக்கிறோம். என்ன தகப்பன், இவர் என்னத்தை சம்பாதிச்சார், என்ன பிரச்சனை, இந்த வீட்டுல இருந்த இதெல்லாம் நம்ம மறந்துடணும். நாம என்ன ஆயிட்டோம்? பார்ன் அகைன், மறுபடியும் பிறந்துட்டோம். நம்முடைய நான் அதான் பாருங்க, இதெல்லாம் நான் அப்படியே விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்ன் அகைன். நான் யாருடைய தகப்பன்? நான் யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய பிள்ளை, ஆபிரகாமுடைய சந்ததி, விசுவாச தகப்பன். என் தகப்பன் யாருன்னா ஆபிரகாம் தான் மைண்டுக்கு வரணும். நம்ம லோக்கல் ஃபாதர் மைண்டுக்கு வரவே கூடாது. மைண்டுக்கு வந்தா பிரச்சனையாகும், நம்மளால சாதிக்கவே முடியாது. எனவே பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பன் பாருங்க, அந்த வசனத்தை வாசிச்சோம். கலாத்தியில எப்படி சொல்றாரு பாருங்க, கலாத்தியில பவுல் இதெல்லாம். அதனாலதான் இந்த ஆபிரகாம் யாருமே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நான் அப்படியே தெரிஞ்சாலும் என்னங்க ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டார், இது பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிறான். ஆனா பவுல் இந்த ஆபிரகாமை குறித்து ஆச்சரியப்படுகிறான். அதனாலதான் கலாத்தியர் எழுதும்போது இந்த ஆபிரகாமின் சந்ததியா இருக்கீங்கள அப்படின்னு சொல்லி எப்படி ஆச்சரியப்படுறாங்க. கலாத்தியர்கள் கலாத்தியர் 3:9 வாசிக்கணும். 3:9 கலாத்தியர், அந்தப்படி விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நம்மெல்லாம் யாரும் விசுவாச மார்க்கத்தால் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே நம்மளாம் என்ன ஆசீர்வதிக்கப்படுகிறோம். 7வது வசனம் பாருங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. நம்மெல்லாம் விசுவாச மார்க்கத்தால் இயேசுவை விசுவாசித்து நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், விசுவாசித்து நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்ப நாம் யாரு? ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆபிரகாமின் பிள்ளைகள், கிரேட் பிரிவிலேஜ். நம்மளாம் யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமின் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விதத்துல. ஆனா விசுவாசம் வரும்போது நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, ஆபிரகாமின் பிள்ளைகள்னா ஆபிரகாமை போல என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. சூழ்நிலையிலிருந்து பயந்து போயிட்டு சோர்ந்து போயிடுறது. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வாங்க. நாம் யாவரும் இருந்து கண்டதை ஜெபிப்போம். ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய ரகசியத்தை குறித்து பார்க்கணும். ஆபிரகாம் எப்படி நம்ப முடியாத சூழ்நிலையில நம்பருக்கு எதுவுமே இல்லாத போது அவன் நம்பிக்கையோட விசுவாசித்தான் என்று பார்க்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான். அதுலதான் பாருங்க, தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. வானம் பூமி ஒழிந்தாலும் தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போகவே போகாது. கர்த்தருடைய வார்த்தையை பற்றி பிடித்து பாருங்க. ஹோல்டிங் ஃபாஸ்ட் த ஃபெய்த்ஃபுல் வேர்ட் அப்படின்றார். ஹோல்டிங் ஃபாஸ்ட், அப்படியே பிடிச்சுங்க. அதை தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொள். அதனாலதான் பாருங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வார்த்தையை வாசிக்கணும், அறிக்கை பண்ணணும், ஜெபிக்கணும். நம்ம பைபிள் கையில் இல்லாட்டியும் இந்த வசனம் நம்மளுக்கு எதுவுமே இல்லாத விட்டாலும் நான் நம்புவேன் மெடிடேட் பண்ணணும். நடக்கும்போது அப்படியே இருந்தா தான் ஒரு கோழி எப்படி அழகாக்குது. முட்டைக்கு மேல உட்காந்து அது என்ன ஆகாது, சரி போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெளியே போறோம். அடகாக்குதுன்னு என்ன, அந்த அப்படியே முட்டைக்கு மேல அப்படியே உட்காந்துருக்கும். உட்காரத்தான்
அந்த முட்டை என்ன ஆகுது, கொஞ்சம் மாறுது. இது ஒரு சயின்ஸ், இது ஒரு டெக்னாலஜி. அதே போலதான் ஃபெய்த் டெக்னாலஜி என்னது, ஒரே தியானம், ஒரே சிந்தனை, இந்த காரியம் நடந்தே ஆகணும் அப்படின்னு அதே சிந்தனையா இருக்கும்போது விசுவாசம் டெவலப் ஆகும், காரியங்கள் திறக்கும். அல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் யாரும் கண்டறிந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இறக்கும் மகா கிருபையும் நல்ல தேவன், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலையில கர்த்தாவே ஆபிரகாமுடைய விசுவாசத்துடைய ரகசியத்தை பார்க்க தியானிக்க கிருபை செய்தீங்கப்பா. ஆண்டவரே, எங்களோடு பேசினீங்கப்பா, எங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறீங்க. ஆண்டவரே, ஆபிரகாம் 100 வயதா இருக்கும் போது, நம்பிக்கையை இழந்து போயிருக்கும் போது, ஆண்டவரே காரியங்கள் கைகூடி வர வாய்ப்பே இல்லாத போது அவனை அழைத்து வானத்து நட்சத்திரங்களை எண்ணுகிறதை போல எண்ணு, இந்த வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை அப்படியே அவன் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒரு பிள்ளை 2 பிள்ளை அல்ல, இந்த வானத்து நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததி இருக்குன்னு சொன்னாயே, அதை அப்படியே அவன் விசுவாசித்தான். அதே போல ஆண்டவரே, புதிய ஏற்பாட்டில் இயேசுவை உயிரோடு எழுப்பி இன்றைக்கு எங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் கொண்டு எல்லாவற்றையும் உன்னை நிரப்பி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதை அப்படியே விசுவாசிக்க கிருபைதான். ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூர்ணமாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. நான் பரிபூர்ணமாய் இருக்கிறேன் என்று விசுவாசிக்க கிருபைதான். ஆண்டவரே, உன்னதங்களிலே தேவன் உங்களை கிறிஸ்துவுடனே உட்காரம் பண்ணி இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் என்னை உன்னதங்களிலே தேவனோடு உட்காரக்கூடிய ஸ்டேட்டஸ் பொசிஷன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க கிருபைதான். ஆண்டவரே, நீங்கள் உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விசுவாசிக்க கிருபைதான். ஆண்டவரே, தேவன் எல்லா ஆசீர்வாதத்தாலும் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே விசுவாசிக்க கிருபைதான். ஆண்டவரே, புது சிருஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் விசுவாசிக்க கிருபைதான். ஆண்டவரே, ஆண்டவரே, இதை கேட்கிற வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இந்த வாக்குத்தத்தங்களை அப்படியே விசுவாசிக்க கிருபைதான். ஆண்டவரே, ஏன்னா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற வல்லமை வாய்ந்த தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இல்லாதவர்களே இருக்கிறவரை போல அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இவர்கள் இதுவரை நடக்க வாய்ப்பே இல்லை என்கிற அந்த காரியங்களை எல்லாம் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீரப்பா, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, இந்த விசுவாசத்தின்படி இவருடைய வாழ்க்கையில கர்த்தாவே வந்து பலிக்கட்டும். ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போலவே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பூமியில் வம்சத்தெல்லாம் உயர்ந்தவனாக்குவேன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தின்படியே ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் அப்பா. இவர்கள் மாத்திரமல்ல, இவருடைய ஜெனரேஷன்ஸ் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்க விதத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, சபையை ஆசீர்வதிங்கப்பா, சபையை பெருக பண்ணுங்க. ஆண்டவரே, நீ வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை இவர்கள் அறிந்து கொள்ளத்தக்க விதத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, நம்புவதற்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் நம்ப தேவன் கிருபை செய்திருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குறைவுகளை நிறைவாக்குங்க, சரீர பலவீனங்களை நிறைவாக்குங்க. வியாதிப்பட்டவர்களுக்காக நம்ம செபிக்கிறோம், அடிபட்டவர்களுக்காக நம்ம செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய தழும்புகளால் சுகம் உண்டாகும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவுகள் நிறைவாகட்டும் அப்பா. குடும்பங்கள்ல தேவ கிருபையும் தேவ சமாதானம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நீங்க அப்படி செய்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடு இருப்பதாக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.